வணக்கம் மக்களே, HKS வாய்ஸ் மீடியாவின் இன்றைய அதிரடி அரசியல் தகவல்கள். பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதா? TVK அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த பரபரப்பு விளக்கம். பரந்தூர் விமான நிலையம் வராது என TVK அரசு தொடர்ந்து மக்களிடம் சொல்லி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அளித்துள்ள விளக்கம் இப்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. திமுக MP வில்சன் எழுப்பிய கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றோ அல்லது கைவிட வேண்டும் என்றோ தமிழ்நாடு அரசு சார்பில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னையின் 2வது சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதற்காக TITCO நிறுவனத்திற்கு கடந்த ஏப்ரல் 7, 2025 அன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கொள்கை ரீதியிலான அனுமதியை வழங்கியிருந்தது. TITCO சமர்ப்பித்த விண்ணப்பத்தின்படி இந்த பிரம்மாண்ட விமான நிலைய திட்டத்தின் முதல் கட்ட பணிகளுக்கான மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் ரூபாய் 10,500 கோடி ஆகும். விமான நிலைய திட்டத்தை மாற்றுவதோ அல்லது செயல்படுத்துவதோ முழுக்க மாநில அரசின் முடிவை பொறுத்தது என்றும், நிலம் கையகப்படுத்துதல், திட்டத்திற்கான நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெறுவது போன்றவை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் பொறுப்புதான் என்றும் ஒன்றிய அரசு தெளிவாக விளக்கியுள்ளது. விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக கூறி TVK அரசு இத்திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் மாற்று இடங்களை ஆராய்ந்து வருவதாகவும் செய்திகள் உலா வரும் நிலையில் ஒன்றிய அரசின் இந்த விளக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற முக்கிய அரசியல் நிகழ்வுகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள HKS வாய்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.